ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படி சொதப்பி போயிடுச்சேப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மகாலிங்கத்துக்கிட்ட நம்ம சாரு. விடுமா, எதுவாக இருந்தாலும் பிளான் ஏ சொதப்பினாலும் பிளான் பி பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, இப்போ போய் நம்ம முதல்ல பார்வதியை போட்டு மனசை குழப்பி விடணும். அப்போ தான் மேற்கொண்டு இந்த குடும்பத்தில் பிரச்சனை மேற்கொண்டு பெருசாக ஆகும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த பக்கம் கரெக்டாக தண்ணிலாம் அவரை ஊற்றிட்டு வேஷ்டி சட்டை வெள்ளை சட்டை போட்டுட்டு நல்ல கம்பீரமாக அவரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மகாலிங்கம் பார்வதி கிட்ட சாருவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. என்ன தான் இந்த குடும்பத்தில் பெரிய குடும்பம்னு சொன்னாலும் புருஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கல. அவரோட தம்பின்னு அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். சாட்சியை கண்டுபிடிக்காமல் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு லக்கில் கிடச்சிருச்சு. அதனால் தப்புச்சாங்க. சீனு அழைச்சிட்டு வந்ததுனால மாயாவும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லுங்கள். என்றைக்குமே இந்த குடும்பம் உங்களை காப்பாற்றாதங்கிற இந்த ஒரு விஷயத்துலேயே நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அது என்னமோ நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான பேச்சு தான். ஏன்னா இத்தனை வருஷம் இந்த குடும்பமே கதின்னு நான் நம்பி இருந்துட்டேன். அந்த ரகுராம் கொஞ்சம் கூட மனசே இறங்காமல் அப்படியே கல் நெஞ்ச மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை செய்வாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, தயவு செஞ்சு என்னை தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமை டோரை சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக எல்லோரும் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் வந்துடுறாங்க. நம்ம சிவா மட்டும் வரல, அங்கேருந்து இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்வதி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா சொல்லுமா அப்படின்னோடனே, இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் நான் இருந்த வரைக்கும் போகும். இனிமேல் இந்த குடும்பத்துக்கும் சரி, என் புருஷனையும் நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் தனி கொடுத்தனம் போயிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க. ரகுராம் எதுவுமே என்ன பேசுகிறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே சிலையாட்டம் உட்காந்துருக்காங்க நம்ம சோபாவில். ஜானகி என்ன இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, தயவு செஞ்சு அண்ணி யாரும் பேசாதீங்க. என்னை கொஞ்சம் கூட என் புருஷனை மதிப்பு மரியாதைன்னு ஒன்று இருந்திருந்தா, அவரோட கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா நீங்கள் நீ என்ன செஞ்சுருக்கணும்? நைட்டோட நைட்டாக என்ன பிரச்சனை, என் தம்பி தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு அவருக்கு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துருக்கணும். எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் சும்மா நான் போய் சேரில் உட்காந்துக்கிட்டேன், நான் இவன் தான் தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் கேட்டால் சாட்சி ஆதாரம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இனிமேல் தயவு செஞ்சு இந்த குடும்பத்தில் நான் இருக்க விரும்பலை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுக்கிறாங்க. பேக் எடுத்துகிட்டு போகிறப்ப பாட்டியிலேருந்து எல்லோரும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் அவசரப்பட்டுறாத அப்படின்னு சொன்னப்போ யார் பேச்சையும் கேட்காம பேக் எடுத்துகிட்டு டக்குன்னு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும், கூடவே இந்த வீட்லேயே இருக்கிறனால தானே என் புருஷனுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னே, இதே மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தால் நிச்சயமாக மொத்த ஊரும் பேசியிருக்கும்ல, அதே மாதிரி தான் என் புருஷனையும் நான் தனியாக பெரிய ஆளாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதோட முடிக்கிறாங்க.